ராஜ்குமார், ஐம் சாரி. இருக்க டென்ஷனில் உங்களை சாப்பிடவே சொல்லலை. சாப்பிட வரீங்களா? கொஞ்சமாக சாப்பிடுங்க, வாங்க. மகா, எனக்கு பசிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஏய், என்ன சொல்கிறீங்க? என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? என்னாச்சுங்க? எங்கள் சித்தப்பா சித்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை எங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் அம்மா கிட்ட வெளியில் இருக்கேன்னு போய் சொன்ன வரைக்கும் ஓகே தான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு மறைச்சது நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. புரியுதுங்க, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. யாருக்கா இருந்தாலும் அந்த கஷ்டம் இருக்கும்ல. இப்போ என்னங்க பண்ணுறது? மகா, நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பியா? என்ன ராஜ்குமார், நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? சொல்லு மகா, என்ன பண்ணணும்? அது வந்து தங்கச்சியும் அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் வருத்தப்படுறதை என்னால் பார்க்க முடியல. அதனால் பாப்பாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இங்கேயே இருக்கேன். மகா, என்ன பேசுகிற? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போகிறது? ம், என்ன நடந்தாலும் சரி, வீட்டுக்கு கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகாமல் நான் தனியாக போக மாட்டேன். அப்படி இல்லைங்க, பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே பாரு, அவன் காதலிச்சு அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு ஊரெல்லாம் உங்களை தப்பாக பேசும்ல. அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் நீங்கள் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுங்க. என்னை பற்றி நீ யோசிக்கும்போது உன்னை பற்றி நான் யோசிக்க மாட்டேனா? பொண்டாட்டிடி நீ. உன்னை விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? என்ன நடந்தாலும் சரி, வா. அப்புறம் எங்கள் அம்மா ஏதாவது உன்னை ஆதங்கத்தில் திட்டினாலோ இல்லை ஏதாவது பேசினாலோ நீ தப்பாக மட்டும் எடுத்துக்காதண்ணா. என்னங்க நீங்கள், தாய் இல்லாதவங்களுக்கு தாங்க தாயோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மாவோட ஆதங்கம் எனக்கு தெரியாதா? வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு மழை போல் பையனை தாங்க நம்பியிருப்பாங்க. நம்ம பையன் நம்ம பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுப்பான்ட்டு உங்களையே நம்பிட்டு இருந்த அத்தை திடீர்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க நான் அடித்தா கூட நான் வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம பண்ணது தப்பு. அதுவும் இல்லாமல் சொல்லாமல் இல்லாமல் இவ்வளோ நேரம் இருக்குமே, அதுவும் ரொம்ப தப்புங்க. தேங்க்யூ மகா, தேங்க்யூ ஸோ மச் மகா. என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. என்கிட்ட போய் எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க? யாரோ மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன். நீங்கள் நினச்சிருந்தா கண்டுக்காமல் போயிருந்துருக்கலாம். ஏன் அழுகிறேன்னு கேட்டது நீங்கள் ஒரு ஆள் தாங்க. இந்த 4 சவுத்துக்குள்ளார எவ்வளோ நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்து கதறி இருப்பேன் தெரியுமா? சித்தப்பா சித்தி அத்தை மாமா அண்ணன் இப்படி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏன் உள்ளே இருக்க, வெளியில் வா பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ரொம்ப வலிக்கும். அவங்க யாருங்க? இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு உன்னதமான உறவு நீங்கள். உங்கள் மூலியமாக கிடைச்ச உங்கள் அம்மா தங்கச்சி இவங்க தாங்க இனிமேல் என்னோடய சொந்தம். இப்போ தான் மகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவ்வளோ என்னை கேர் பண்ணும்போது உன் மேலே என்ன அறியாமலே எனக்கு லவ் வருது. என்ன சொன்னீங்க? இல்லை, இப்போ தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மேலே அதிகமாக லவ் வருது. நிஜமாவா சொல்கிறீங்க? என் உயிரையும் உங்களுக்காக கொடுப்பேன் இனிமேல். அதனால் இந்த வீடு நம்ம வீடு, சரிங்களா? போங்க, வீட்டுக்கு போயிட்டு அத்தை என் நாத்தனார் எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இல்லை மகா, அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் இருந்தால் தான் மரியாதை. ஏங்க அப்படி உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு தனித்தனியாக பிரித்து பேசுகிறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? விவரமே தெரியாமல் என் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனப்போ என் சித்தி சித்தப்பான்னு இப்போ இருக்காங்களே, அவங்களாம் எதுக்காக தெரியுமா இங்கே வந்திருக்காங்க? எனக்கு ஆறுதலுக்காக இல்லை, என்னோடய சொத்துக்காக. ஊராளுங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்ட்டு ஆதரவு கொடுக்குற மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டுருக்கு. இனிமேல் இது நம்ம சொத்துங்க. இங்கே பாருங்கள், அத்தை நாத்தனார் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கலாங்க. இல்லை மகா, அம்மாவும் தங்கச்சியும் ஊரில் தான் இருக்கணும். அதான் எனக்கும் மரியாதை. ஆனால் என்ன சொல்கிறது, நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? அம்மா கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை நேரில் இதை பற்றி சொல்லிட்டு வரலாமா? கண்டிப்பாக போகலாங்க. நீங்கள் ஊன்னு சொன்னால் இப்போ கூட நான் கிளம்புறேன், ரெடியாக இருக்கேன், போகலாங்க. இல்லை, உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா? என்ன இப்படி சொல்கிறீங்க? ஏங்க, எந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீடு தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வரதில்ல எனக்கு எந்த அப்ஜெக்ஷன்? மகா, என் வீடு உன் வீடு மாதிரி அரண்மனைலாம் இல்லைப்பா, சாதாரண வீடு தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் வேலைக்கு போயிட்டு 6 மாதம் தான் ஆகுது. வசதின்றது மனசு பொறுத்து தாங்க, இருக்கிற இடத்த பொறுத்துலாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இருக்க இடம் எப்படி இருந்தாலும் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்லை, எங்கள் அப்பா இல்லாமல்
எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. தங்கச்சி +2 தான் படிச்சிட்ருக்கா. முடிச்சிருவா இந்த வருஷம். அடுத்து அவளை காலேஜ் படிக்க வைக்கணும். எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு தான் என்னையும் படிக்க வச்சாங்க. நான் வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாளாக ஆகல மகா. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. நானும் எதையும் நினச்சி பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நல்ல சேலரி வருது மகா. நல்லா பார்த்துக்குவேன். ஐயோ நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க. இவ்வளோ சொத்து இருக்கு, இதெல்லாம் யாருக்குங்க? இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் தங்கச்சி நல்லபடியாக படிக்கட்டும். இந்த சொத்து எல்லாமே அவளுக்கே போகட்டும். யாருக்கு என்ன? சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொத்து எதுக்குங்க நமக்கு? இந்த சொத்தெல்லாம் இருந்தோம் உண்மையான உறவே இல்லாமல் நான் இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இந்த சொத்து என்னங்க சொத்து? இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. அத்தையும் பாப்பாவையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, சரிங்களா? நம்ம இங்கே தாங்க இருக்கணும். இல்லை அப்படின்னா என் சித்தப்பாவும் சித்தியும் குளிர விட்டு போயிட்டு இந்த இடம் இனிமேல் நமக்கு தான் அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீயும் நானும் என் வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன வேணால் செய்வாங்க. உன் சித்தியும் சித்தப்பாவும் ஏன் இந்த இடத்த அவங்க பேரில் கூட மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊராளுங்க சொல்லி தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க. அதனால் 3 நாளில் திருப்பி வரோம். நம்ம இங்கே தான் இருப்போம், சரியா? எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம். என்னோட எண்ணம் அதெல்லாம் இல்லைங்க. என்னோட இன்டென்ஷனே எல்லாரும் யூனிட்டியாக இருக்கணும்னு தான் ஆசை. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் சித்தி சித்தப்பா எனக்கு ரிலேட்டிவே கிடையாது, எனக்கும் அவங்களுக்கு ரத்த சொந்தம் இல்லை, அவங்க என்னோட சொத்துக்காக தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொல்ல முடியுங்க. நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு பாதுகாப்புன்னு ஒன்று வேணும்ல. அதனால தாங்க நான் எதுவும் கண்டுக்கல. போனால் போயிட்டு போதுன்னு விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ரிலேட்டிவ் இருக்கீங்க நீங்கள். அதனால அவங்களும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் அதுக்காக எதையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த சொத்தை விட எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்கள் குடும்பம் தான் முக்கியம். என் உயிரையே உங்களுக்காக கொடுப்பேன். என்ன சொன்ன? என் உயிரையே உங்களுக்காக கொடுப்பேன்னு சொன்னேன். ஏய், ஐ லவ் யூ. நிஜமாவா? நிச்சயமா ஐ லவ் யூ. லவ் யூ டூ. என்னங்க இது இப்போ வாங்கினீங்க? நீ ரூமில் இருந்தீல, அந்த கேப்பில் நான் வெளியில் போய் வாங்கினேன். உனக்காக தான். பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. என்னடி சொல்ல வர? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். I love you, love you, love you. ஆமா, எனக்கு ஒரு டவுட். பத்தியா, இது வந்து பொம்பளைங்களோட புத்தி. அதுக்குள்ளே சந்தேகப்படுறீங்க. வேண்டாம், இப்போ வேணாம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். சொல்லுங்க. இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நீ ஆமான்னு மட்டும் உங்கள் சித்திட்டையும் சித்தப்பாட்டையும் சொன்னால் போதும். ஓகேங்க. என்னங்க, ஊரில் போயிட்டு அத்தைக்கிட்டேயும் என் நாத்தனார்கிட்டையும் எல்லா டீட்டெயிலையும் விளக்கமாக சொன்னால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து இருப்பாங்க. ஏமாதா, என் வீட்டில் இருக்க உனக்கு பிடிக்காதா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஏங்க, இவ்வளோ பெரிய வீட்டு இருக்குங்க, நம்ம இப்படி விட்டுற முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படலைங்க. இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அத்தை இருக்குது, எனக்குன்னு ஒரு நாத்தனார் இருக்குது. என் நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எதுவும் வேண்டாமா? இந்த வீட்டை வித்தாவது ஏன் நாத்தனாருக்கு ஜாம்னு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த மனசு தாண்டி எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உன்னை பற்றி தெரியாமல் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. வாங்க, சித்திட்டையும் சித்தப்பாட்டையும் போய் பேசலாம். ஓகே, வா போகலாம். போற பார்த்தா இந்த மாப்பிள்ளை என்னடான்னா என் பொண்டாட்டியவே சுத்தி சுத்தி வாரான். இவனும் என்னடானா பல்ல காட்டுறான். எதுக்கும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் என்னடானா பால் பாயசங்கிறா, அவன் என்னடானா கைப்பக்குவங்கிறான். ஐயோ, தூக்கம் வராது போலயே. இன்னைக்கு நைட்டுலாம் கண்ணில் விளக்கணை கட்டிக்கிட்டு முடிச்சிருக்கணும். இப்போ என்னாச்சுன்னு தெரியல, முறைச்சிக்கிட்டு வாரா. எந்த கபோதின்னு தெரியல, கம்நாட்டி நாய் பாத்ரூம்ல சட்டியா போய் வச்சிருக்குதுங்க, தண்ணி ஊத்தல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா எந்த நாயின்னு? யாங்க ஏழப்பா கத்திட்டு கிடக்குற? இது ஒரு விஷயமா? தண்ணியை ஊத்துட்டு வர வேண்டியதானே? நீங்க தான் இப்ப போனீங்களாக்கும், என்னத்த துண்ணீங்க? அவ்வளோ போயிருக்குது வழிய கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கலாம். போடி, தண்ணி ஊத்திருக்கலாம், புளிய கரைச்சி ஊத்திருக்கலாம், மிளகாத்தூள் போட்டுருக்கலான்ட்டு. ஏதோ அவசரத்துல போயிட்டேன், தண்ணி வரல, எந்திரிச்சு வந்துட்டேன். இப்ப என்ன?
தேவையில்லாம நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கல, சத்தம் போடாம பேசு. ஏன் கத்தாம இருப்பாங்க? ஏங்க பாத்ரூம் திறக்கும் போதே குபீர்னு வாட வருது. இவ்வளவு பெரிய வயசு வந்துருச்சு, பாத்ரூம் போனா தண்ணி ஊத்துறது தெரியாது உங்களுக்கு? அப்படியே வந்திருக்கீங்களே, யார் தண்ணி ஊத்துவா? நான் என்ன புள்ளைய முளைச்சிருக்கேனா? சாப்பிடுற நாளையில கூட எனக்கு தொந்தரவு கொடுத்துதான் சாவுவீங்களா? ஒரே நாட்டம். எல்லாம் சத்தம் போடாதுல, மாப்பிளைக்கும் அவளுக்கும் காதல் கேட்கற போது என்ன நினைப்பாளுவ? என்ன என் மானத்தை வாங்குறியா? மூக்குல இருந்து கையை எடுக்க முடியல தெரியுமா? அவ்வளவு நாட்டம். பாத்ரூம்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு வந்திருக்க கூடாது? எனக்கு சோறு திங்க மனசு வருமா? கிச்சனுக்குள்ள போய் சமைக்க மனசு வருமா? சொல்லுங்க. எனக்கு துண்டு தொலைஞ்சிங்க. எங்கேயாவது கடை வீட்டுக்கு போயிட்டு கண்டத கடையை மேய்ச்சிக்கிட்டு வந்து இங்க வந்து ரொப்பி வைக்க வேண்டியது. கரும கரும. ஏய் என்ன புள்ள, இப்படி போயிட்டு என்னைய வஞ்சிக்கிட்டு இருக்கிறிய? ஏதோ அவசரமா போயிட்டேன், நாளைக்கு நான் முடியாம கிடந்தா எப்படி பாப்ப? தண்ணி வரலன்னு தாண்டி தண்ணி ஊத்தாம வந்தேன், இது ஒரு குறையா பேசுறியடியே? இத முடியாம கிடக்கறப்ப வேற பார்க்கணுமா? ஆளு போடுதுங்க. அத அப்படியே அலையறீங்களே சொத்து சொத்துன்ட்டு. தூத்து கூட கழுவாம சை. ஏமா ஏண்டி நான் கழுவுடுறேன்டி, என் மகராசி சத்தம் போடாதடி, மானம் போகுது. ஏய் மாப்பிள்ளடி, இங்கிட்டு வா, மாப்பிள்ள வந்துட்டாரு, சத்த கம்முனிருடி. மாமியாரே, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. எங்க மகா? என்ன அத்தை சமைச்சது மூக்க தொலைக்குதோ? உங்க கையெடுத்து நீங்களே மூக்க பொத்திக்கிட்டீங்களே. மாப்பிள்ள அது வந்து இந்த பிள்ளை கம்முனு வேணாப்புல. மாப்பிள்ள பால் பாயசம் பண்ணி வச்சிருந்தேன். கதவை தட்டலான்னு பார்த்தேன், சின்னஞ்சிறுசுங்க, அதான் கதவை தட்டல. நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா மாப்பிள்ள? அத்தை உங்களோட கைப்பக்குவம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அத்தை. இது என்ன வளைச்சு வளைச்சு அத்தை அத்தைங்கிறான், இவளும் பல்ல கட்டிட்டு இருக்கா? ஏந்தாப்புல ஏங்க வந்து பின்னாடி நில்லுடி. அவன் நடி அத்தை அத்தைங்கிறான், நீ என்னமோ மாப்பிள்ளங்கிற, வாடி பின்னாடி. என்னம்மாம்மா என்னாச்சு? அத்தை முகம் தாமரை பூ மாதிரி இருந்துச்சு, வாடி போயிருக்கே. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அவ கிடக்குறான். நான் வரும்போது ஏதோ அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்னன்னு தெரியலையே. அத்தை என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா? அது வந்து மாப்பிள்ள இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வேணாடி சொல்லாதடி. ஐயோ மாப்பிள்ள அது ஒண்ணும் இல்ல, எங்க மகாவை காணா, வெளியில எதுவும் கிளம்பிட்டீங்களா? மகா வா 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 வா, இப்போ வந்துருவோமாம்மா. ஏய் பொண்ணு வரா, செத்த வாயை அடக்கிக்கிட்டு, இந்த பாத்ரூம் போனேன், இந்த இது பண்ணேன் அது பண்ணேன்லாம் சொல்லாத. நல்லா மூக்க முட்டை திங்க வேண்டியது, போக வேண்டியது, பாத்ரூம்ல தண்ணி ஊத்தாம வர வேண்டியது, அப்புறம் நம்ம சொல்லிவிட்டான்னு சொல்ல வேண்டியது. மொட்டை தலையா மகா, மாப்பிள்ளை நீயும் வெளியில கிளம்பிட்டீங்களா? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கம்மா. சித்தி நைட்டு சாப்பாடு நல்லா கோழிக்கறி அடிச்சு வச்சிருக்கேன். சரிங்க சித்தி. உன்கிட்ட கேட்டாங்களாடி? அம்மாடி மாப்பிள்ளை கூட்டிட்டு நம்ம 2 தெருவை சுத்தி காட்டிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாமா, குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வா. அப்பதானே பங்காளிகளுக்குலாம் தெரியும் இவர் தான் நம்ம மாப்பிள்ளன்ட்டு. ஆமாங்க, நம்மளே தேடி இருந்தா கூட இவ்வளவு அழகான செவச்சவனு மாப்பிள்ளைய தேடி இருக்க முடியாது. மாப்பிள்ளை கூட போறியாடி? வெட்டி போட்டுருவேன். சித்தப்பா நாங்க கோயிலுக்கு போகல சித்தப்பா. வந்ததுல இருந்தே அவங்க அம்மா ஞாபகமா இருக்காரு. அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க வீட்டுக்கு ஏன் வரலன்ட்டு. அதான் போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு பேசி சமாதானப்படுத்தலான்னு போறோம் சித்தப்பா. மகா நீ மட்டும் போகாத, எனக்கு சரிப்பட்டு வரல. நானும் கிளம்பி வரட்டா? அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஏதாவது நடக்கும் மகா. நான் கொஞ்சம் இருந்தா கூட சப்போர்ட்டா இருக்கும். என்ன நடந்தா உனக்கு என்ன? அவளே விட்டு போறேங்கிறா, செத்த கம்முன்னு இரு, காயத்துக்கு எடுத்துறாத. ஏங்க மருமகிட்ட சொல்லிடுவேன். சரி விடு. மாமா அம்மாவும் தங்கச்சியும் தனியாக இருப்பாங்க, அதான் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு. ஐயோ மாப்பிள்ள, கல்யாணம் ஆனிச்சுன்னா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் இருக்கிறதானே மரியாதை, கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பொண்ணு இல்லையேன்னு. பரவாயில்ல மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் பொண்ணா பிறந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லி விடுங்க வாரோம். ஐயோ மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. போன உடனே 2 நாள் தான் இருப்போம், உடனே வந்துடுவோம். வந்துருங்க மாப்பிள்ள, உங்க மச்சான் கூட மகளிருக்கு. புத்திரி வாயா, ஏண்டி அலையுற? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அவ கிடக்குறா. என்னத்த மச்சானுக்கு என்னாச்சு? மச்சான் கார் எடுத்துட்டு போயிருக்காரு, வந்துருவாரு. கார்ல போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பஸ்ல போறீங்களா ட்ரெயின்ல போறீங்களா மாப்பிள்ள? ட்ரெயின் வேணா புக் பண்ணி தரட்டா? பஸ்ல தான் சித்தப்பா போறோம், பஸ்லயே போயிட்டு வரோம் சித்தப்பா. அம்மா கார் சாவி உள்ள இருக்கு, இன்னொரு கார் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை கூட்டிட்டு கார்ல போய் இறங்கினா தானே பொண்ணு மாப்பிள்ளை அது நல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கு நல்லா கெத்தா இருக்கும். நீங்க கார்ல போங்கம்மா. ஏய் யாண்டி அவ கார்ல போகணுமாக்கும், நான் அதுல ஒழிக்கலான்னு இருக்கேன், நீ அவ்வளவு வாழ உறுதியாட்டுக்க. இப்போ கார்ல போகட்டி ஓலையோ, அவ திருப்பி வரலாம், என்னடி பண்ணுவ? கார் எங்க போறது? ஏன் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த கார் உங்களுக்கு என்ன நோவுது? அவ தாலியும் கழுத்துமா இருக்கிற முதல்ல கார்ல போய் இறங்கினா தானே நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறாம? அப்போ நீ மாறிட்டியா? அவன் கரெக்ட் பண்றதுக்கு தான் இப்படி நடிக்கிறியா நீ? இந்த பார் கரெக்ட் எல்லாம் பேசி
பேசிட்டு இருக்காத. அவர் மருமையன் புள்ள அவ்வளவுதான். சரியா? எனக்கு அவர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலன்னு வருத்தமா இருக்குதுதான். அதுக்காக அவரை போய் நான் கரெக்ட் பண்ணுவேனா? ஒரு தாயா இருந்து சொன்னேன். இப்ப இதுக்கு என்ன என்ன நீயே கரெக்ட் கரெக்டுங்கிற? இங்க பாரு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா மண்டையில முடிவுல நான் பார்த்து இழுத்து ஓடிடுவேன். என்ன சித்த, மாமா என்ன சொன்னாரு? மாமா ஒன்னும் சொல்ல மாப்பிள்ள, நல்ல காரா எடுத்துட்டு போகணும், மாப்பிளைக்கு புது கார் வாங்கி தரணும்னு சொன்னாரு. நீங்க காரை எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. மகா, கார் சாவி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியல. காரை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்ல போயிட்டு நல்ல பேர் வாங்கணும். சரியா? வாய்க்கையே கொடுக்காத. மாமியார் அனுசரிச்சு போ. அவங்க ஒன்னு ரெண்டுன்னு கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவாங்க. நல்ல பேர் வாங்கணுமா? சரியா? சரிங்க சித்தி. ஆமா மகா, போயிட்டு மாமியார் வீட்டில் வாயும் கையும் கொடுக்காத. பெரியவங்க ஏதாவது பேசுவாங்க, அனுசரிச்சு போ. அப்பா பேரை காப்பாற்றணுமா? சரியா? சரி. மாமா மாமா போனோன்னே வந்துருவோம் மாமா. இன்னொரு நியூஸ் மாமா, போயிட்டு எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் இங்கே தான் கூட்டிகிட்டு வர போகிறோம். மாமா என்னாச்சு மாமா? சந்தோஷம் நெஞ்சு அடைச்சிருச்சு மாப்பிள்ள. மாமியாரே போயிட்டு வர வரைக்கும் மாமனாரை கொஞ்சம் பார்த்துக்கங்க. மாப்பிள்ள, நீங்க சொல்லி நான் பாத்துக்காம இருப்பேனா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நான் இந்த ஆளை பாத்துக்கிறேன். மாமா மாப்பிள்ள சந்தோஷம் நெஞ்ச அடைச்சதோட இருக்கட்டும் மாமா, வெடிச்சிட போகுது. என்னங்க நீங்க பேசுறீங்க? ஏய், ஏன் மாமனார்ட்ட நான் விளையாண்டுட்டு இருக்கேன், கம்முனு. போடா போ, ரொம்ப பொடி வச்சு பேசுறியா? இருக்கட்டும் இரு. மாமா, உங்க வாயால நீங்க தான் நல்ல மருமக, இந்த சொத்துக்கு வாரிசுன்னு நான் சொல்ல வைக்கல, நான் உங்க மருமகனே கிடையாது. போடா போ, எது நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல நேரம் போயிட்டு இருக்குது, மாப்பிள்ள நின்றுட்டு இருக்காரு. போயிட்டு வான்னு சொல்லாம அப்படியே குத்து கல்லாட்டம் உட்காந்துருக்கீங்க. மாப்பிள்ள, நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. ஓகே மாமியாரே, மச்சான் வந்தா கேட்டதா சொல்லுங்க, சொல்லிட்டு தான் போனாருன்னு சொல்லுங்க. சரிங்களா மாமியாரே? ஊர் வரைக்கும் போயிருக்காரு, வருத்தப்படாத, மச்சான் வந்துருவாருன்னு சொல்லி வைங்க. என்ன மாமனாரே? ஆமா ஆமா மாப்பிள்ள, போயிட்டு வந்துருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமோ, அப்போ நான் வரட்டா? போயிட்டு வரேன் சித்தி, சித்தப்பா, போயிட்டு வரேன். சரிம்மா, கவனமா போயிட்டு வரணும். என்ன, போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மகா பத்திரம், மாப்பிள்ள பத்திரமா? மாப்பிள்ள மகா பத்திரம், ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடி, என்ன என்ன ஆசையா பாக்குறியா? மருமவனை விட்டு பிரிய மனசு இல்ல. என்னடி என்ன பேசுற நீ? ஆமாங்க, நீங்க தேடி இருந்தா கூட இப்படி ஒரு மருமகன் கிடைச்சிருக்காது. அட, நீங்க கோயில் கோயில சுத்தி இப்படி ஒரு புள்ளைய கூட பெற்றிருக்க முடியாது. மருமகன் ரொம்ப அழகா இருக்கிறாருல்ல, எவ்வளோ ஒல்லியா இருக்காரு, எவ்வளோ தலைமுடி, எவ்வளோ ஆனுசமா இருக்கிறாரு பாருங்க. அந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா நான் காலில் விழுந்து கல்யாணம் பண்ணியிருப்பேங்க. போங்க நீங்க. என்னோட போதாத காலம். உங்க மண்டையில களிமண் இல்ல, அதனால முடியும் வளராதுன்னு தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பதான் தெரியுது உங்க மண்டையில என்னைக்குமே முடி வளராதுன்னு. ஆனா கேட்டா மொட்டை மொட்டை அடிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு கட்டிட்டு வந்துட்டீங்களே, உங்க குடும்பம் உருப்பிடுமா? ஏய், போடி உள்ள போடிங்கிற. ஆஹா, நம்ம பொண்டாட்டியெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இருக்கட்டும், இவனை விடக்கூடாது. யோ, அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு மருமகனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என் மேல பாசமா இருக்காரு, நானும் அவர் மேல இனிமே பாசமா இருப்பேன். எல்லாம் என்ன சொல்ற? என்னடா சொல்ற? ஆமா, மகாவே இனிமே நான் என் மகளை ஏத்துக்க போறேன். உங்க மகன் உங்களை மாதிரியே களிமண்ணு, அவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு நாளைக்கு செத்த கூட மகா வந்து ஐயோன்னு தலைமாட்டில் உட்காந்து அழுவா. எனக்கு மக மாதிரி. இனிமே நான் உங்களை மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மருமகனுக்கும் மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய போறேன். இனிமே நீங்க அதையும் மீறி ஆடுனீங்கன்னா அவங்க கிட்ட அல்லா உண்மை சொல்லிவிடுவேன். ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோங்க. மீறி எதனா பண்ணீங்க, அவனுக்கும் உங்களுக்கு சேர்த்து வெஸ்த வச்சு விட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவ்வளவு திமிரல உனக்கு? இல்ல, திமிருதான் நானே. வாமா வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? மகா எங்க இருக்கா? மகாவெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். அதுதாம்மா சொல்லான் இருக்கேன். என்ன சொல்றது கேளுமா ஒரு நிமிஷம். மகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? மகாவை என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்க, என்னங்க பண்ணீங்க? எனக்கு என்னமா தெரியும்? நீ மகாவை நேற்று கூட்டிகிட்டு போன. அவ வரும்போது கழுத்தும் தாலியுமா வந்தா, மாலையும் கழுத்துமா. மாப்பிள்ள ரொம்ப சூப்பரா இருக்காரு. இப்போ அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்கிறான். மாமியார் வீட்டுக்கா? எங்க இருக்கு? எப்படி போனாங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்பதான் போறாங்க. நீங்க வழியை வேணா பார்த்துட்டு போய்க்கோங்க. என் மருமக ரொம்ப நல்லவரா இருக்கிறாருமா. நீ
தான் இருந்தாரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவங்க வீட்ல இருந்து போன் வந்திருக்க மாட்டுக்கு. மாப்பிள்ள வந்து ஒரே அம்மா நினைப்பா இருக்குன்ட்டு அவங்க பொண்டாட்டி அதான் மகாவை கூட்டிக்கிட்டு வீடு வரைக்கும் போயிருக்காரு. வந்தாதான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. உங்ககிட்ட எந்த ஊர் எதுவும் சொல்லலையா? இல்லம்மா, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ இப்ப போனீன்னா புடிச்சிடலாம், பேசிட்டு இருக்க நேரம். சரி இருங்க, நான் வரேன். எப்படியோயா மகாவுக்கு அவங்க சித்தி வந்து போயிட்டு ஒரு ஆறுதலா இருக்கட்டும் போற வீட்ல. ஏன்னு கேட்டா அவங்க மாமியார் என்ன திட்டுவாங்கன்னு தெரியல. காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணிக்கிச்சிங்க, அதனால இவங்க போனா சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஏன் நீயும் போவே சப்போர்ட்டுக்கு? ஏயா இவ்வளவு நேரம் குத்துக்கல்லாட்டம் இருந்துட்டு இப்ப சொல்றிய? முன்னாடியே சொல்லியிருந்தா கூட போயிருந்திருப்பேன். உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. அடிங்க, 8 இடுப்புல உடச்சிருவேன். ஓடி. நிறுத்துங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம். என்ன மகா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? ஏய், இது சும்மா ஓடை தான். இதை விட இன்னும் ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி நிறைய இருக்கு மகா. ஏன் நீ பார்த்தது இல்லையா? ராஜ்குமார், எனக்கு உண்மையாலுமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருசா நான் எங்கேயுமே போனதில்லை தெரியுமா? என்ன மகா சொல்ற? இந்த ஓடையை பார்த்ததுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஆமா, அழகான குருவி சத்தம், அப்படியே ரோட்டு ஓரத்தில் ஒரு ஓடை, ரொம்ப நல்லா இருக்கு. அழகா நம்மளோட துணியெல்லாம் கொண்டு வந்து இப்படி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்ல. அந்த காலத்தில் படத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் ரியல் லைஃப்பில் நான் இன்னும் வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. என்ன மகா, சிட்டியில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி நேச்சர் பிளேஸ்க்கு ஆசைப்படுறீங்க, ஆனால் வில்லேஜில் இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு நாளாவது சிட்டியில் வாழ்க்கை வாழ மாட்டோமா, ஜாலியாக ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு ஜாலியாக இருக்க மாட்டோமான்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்னடானா இங்கே வரணும்னு ஆசைப்படுறீங்க. சிட்டி வாழ்க்கை என்ன ராஜ்குமார் பெரிய சிட்டி வாழ்க்கை? இங்கே பாரேன், ஒரே வாடகை வீட்டில் இருப்பாங்க. நடுவில் ஒரே சோறு மட்டும்தான் இருக்கும், ஒரே வரண்டா தான். ஆனால் வெளியில் வந்து உட்காந்தா கூட ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இதுதான் சிட்டி வாழ்க்கை, அதெல்லாம் நரகம். இப்போ பாரு, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சிட்டியில் எங்கே போனாலும் அங்கேயும் இங்கேயும் சாக்கடை மட்டும்தான் ஓடும் தெரியுமா? எனக்கு இது ஒன்றும் புதுசாக தெரியல மகா. நான் டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு புதுசாக தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? சரி, இங்கேருந்து உங்கள் வீடு எவ்வளோ தூரங்க? சாரி நம்ம வீடு எவ்வளோ தூரம்? ஏய் மகா, சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் காரை பார்க் பண்ணி ஆகணும். மேலே மலை மேலெலாம் எனக்கு ஓட்ட தெரியாது. எங்கள் வீடு ஹில்ஸில் தான் இருக்குது. ஹில்ஸா? ஐயோ எனக்கு பார்க்கணும் போல இருக்குங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே என்ன வேணால் நடக்கும். கண் கலங்கிறத தயவு செஞ்சு. என்னால் அந்த நேரத்தில் ஒன்றை சமாதானப்படுத்த முடியுமா இல்லை எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த முடியுமான்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஐம் சாரி மகா, ப்ளீஸ் மகா. என்னங்க சும்மா சும்மா அதையே பேசுறீங்க? என்னோட சொந்த பந்தத்தை பார்க்க போறோன்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இருக்கட்டுமேங்க, சொந்த பந்தம்னா 1000 சண்டை வரதானே செய்யும். எங்க யாருங்க, என்னோட மாமியார் தானே, நான் அனுசரித்து நடந்துக்குவேங்க. வாங்க போகலாம். ஆனால் ஒன்றுங்க, மறுநாள் இந்த இடத்தெல்லாம் எனக்கு சுற்றி காட்டணும், சரியா? கண்டிப்பாக சுற்றி காட்டுறேன். மகா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் வா. போகலாம் போகலாம். இன்னும் வரல. நாளைக்கு வேற ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கணுமா ஸ்கூல்ல? இருமா, அண்ணே வருவான் இரு. அவன் வெளியில் போகிறவன் ஆம்பளை. அவன் எப்போ வருவானோ ஏது வருவானோ. இரு, அம்மா யாருக்கிட்டையாவது வாங்கி தரேன். என்ன என்னம்மா எப்போ வருவானே தெரிலன்னு சொல்கிறேன். அம்மா தான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல, கம்முன்னு சமத்தாருமா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாசம் வாடகை எங்கம்மா? வாங்க தம்பி வாங்க. நான் வந்துக்கிட்டு தாம்மா இருக்கேன். வாடகை தான் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. என்னத்தான் சொல்றது? உங்களை மாதிரி தானே எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் டானும் 1ஆம் தேதி ஆனாலும் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு தேதி என்ன ஆகுது, வாடகை கொடுக்காம இருக்கிறீங்க? அங்கிள் எங்கள் அண்ணன் வந்தோடனே கொடுத்துட்றோம். ஏய், அப்பெல்லாம் பேசக்கூடாது, கம்முன்னு இரு. வாடகை சரியாக கொடுக்குற மாதிரி இருந்தா இருங்கம்மா, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிடுங்க. இது என்ன மாதிரி வீடு தெரியுமா? ஏதோ உங்களுக்கு கேட்டவொடனே கொடுத்து விட்டேன். இதே வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா இன்றைக்கி வாடகை எல்லாம் அதிகமாக வந்திருக்கும். நான் நல்லாவும் இருந்திருப்பேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடியே ஓடுது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். சும்மா வாடகை கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம. ஐயா நாளைக்கு கொடுத்துட்றேன்னே. போயிட்டு வாங்கய்யா, நானே எடுத்துகிட்டு வந்து தாரேன். நாளைக்கு தரல அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ணிடுங்கம்மா. நான் அதை தான் சொல்லுவேன். அப்புறம் வேறு வழி தெரில எனக்கு. இல்லைன்னா சாமான் சட்டி முட்டை ஆளை வச்சு வெளியில் தள்ளி விட்ருவேன். அப்புறம் பார்த்துக்கங்க. சும்மா எல்லாம் நமக்குன்னே வந்து சேருதுங்க. என்னம்மா? விடுமா. அப்புறம் ஹவுஸ் ஓனர்னா அப்படி தானேமா இருப்பாங்க. சரி, உள்ளே போய் நீ சோறு தின்னு, நான் கை கால் அலம்பிட்டு வாரேன். நானும் வரேன் இருமா. அம்மா, ஏ தம்பி,
ஹை அண்ணே, எங்கண்ணா போனேன்? அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? அண்ணா, ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், காசு கேட்டாங்கண்ணா. நீ எப்போ வருவன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் ஹவுஸ் ஓனர் இப்போ தான் வந்துட்டு போனாங்க. அவர் வாடகை கேட்ட அம்மா கிட்ட ஒரு மாதிரி கோவமாக பேசினாரு. அப்புறம் வாடகை தரலனா அடுத்த மாதம் வீடு காலி பண்ணிருன்னு சொல்லிட்டாருண்ணா. அதான் அண்ணா வந்துட்டல, வாடகை கொடுத்துடலாம், உனக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸும் வாங்கிடலாம். அம்மா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமா? என்னப்பா, என்ன சொல்லணும்? மகா, அந்த பொண்ணு யாருப்பா? கழுத்தில் தாலியோட வேற இருக்கு. யார் இந்த பொண்ணு? அம்மா நான் நேற்று கல்யாணம் பண்ணிட்டேம்மா. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஏன்ப்பா அப்படி பண்ணிட்டு வந்த? என்னை மன்னிச்சிருமா, சொல்கிறத கேளுமா. ஐயா, இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே. உன்னை நம்பி தானே நம்ம குடும்பம் இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். உன் படிப்புக்கு வாங்கின கடனை கூட இன்னும் அடைக்கல. அடுத்து இவ 12வது முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துருவா. இவளுக்கு ஃபீஸ் கட்டணும். இப்படிலாம் இருக்கும்போது அவசரப்பட்டுட்டியே ஐயா. வேணாம் ஐயா, இது நமக்கு வேணாயா. ஒரு சமத்தை அப்பா பேசியா வேணாயா. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் விட்டுறியா? இன்னும் அவங்க வீட்டில் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட்டு கூட ஆள் இல்லை சாமி. வேணாம் சாமி. அம்மா, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு நம்ம வீட்டை நம்ம அண்ணன் நம்பி வந்துட்டாங்க, அவங்கள போயிட்டு வீட்டில் போய் விட சொல்கிற? எப்படிம்மா? நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ராஜகுமார், அம்மா சொன்னா கேளியா. வேணாய்யா. பார்க்க பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்குது. இது நமக்கு சரி வராதியா. நாளை முன்னே நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம், வெளியில் அனுப்புனியா. வேணாய்யா. அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதும்மா. எனக்கு யாருமே இல்லைம்மா. என் சைடு உங்களை யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கம்மா. நம்புங்கம்மா. அப்படியே பண்ணாலும் நான் அதை தடுத்து நிறுத்திடுவேம்மா. என்ன மாரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மாடி, எங்களோட குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதும்மா. இவன் உன்கிட்ட சொன்னானா என்னன்னு தெரில. உங்களுக்கு பழக்கமோ இல்லை எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதும்மா. எங்கள் குடும்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்மா. மா நான் பார்த்துக்கிறேம்மா, ஏம்மா அப்படி பேசுகிற? மா சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா. இவளை பற்றி எதுவுமே கேட்காம நீ பட்டுக்க அழுதுகிட்டு இருக்கியாம்மா. ஐயா, என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? அக்கம் பக்கம் பார்த்தாங்கன்னா என்னையா பேசுவாங்க? பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு அவன் சௌரியத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு பேசுவாங்கடா. அத்தை, நான் வேணா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன் அத்தை. உங்களை பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான் வந்தோம். நேற்று கல்யாணம் பண்ணிட்டோம் அத்தை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் காதலிச்சுலாம் கல்யாணம் பண்ணல அத்தை. என்னோட சூழ்நிலை வேறு மாதிரி அத்தை. நான் ஒரு இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தேன் அத்தை. உங்கள் பையன் வந்தார், என்னோட சுச்சுவேஷன் எல்லாமே சொன்னேன் அத்தை. அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அத்தை. அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் நானும் ஒன்று சொல்லிட்டேன் அத்தை. என்னை பற்றியும் கொஞ்சம் கேளுங்க அத்தை. இவருக்காக அழக நீங்கள் இருக்கீங்க அத்தை. பணம் சம்பாதிக்க அவர் இருக்கார் அத்தை. இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அத்தை. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அத்தை, நீங்களாவது குடும்பமாக இருக்கீங்க. எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அத்தை. அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லை அத்தை. சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க அத்தை. அப்போ தான் இவர் வந்து பேசும்போது ஆறுதலாக இருந்துச்சு. நம்பி நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அத்தை. மற்றபடி எனக்கு உங்கள் பிள்ளைய பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ உங்களை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் பிள்ளை மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் வருது அத்தை. உங்களை மாதிரி குடும்பத்தில் வாக்கப்பட்டதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். பணம் இல்லைனாலும் ரொம்ப பண்பாகவும் அமைதியாகவும் ஆக்ரோஷம் ஆகாமல் நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. அழாதம்மா, அழாத. அத்தை நான் இருக்கேன். 2 பிள்ளைங்களை வளர்க்க தெரிஞ்ச உனக்கு உன்னை பார்த்துக்க மாட்டேனா? ஏம்மா, உனக்கு சோறு போட முடியாமலாம் இல்லைம்மா. என்னன்னா, நானும் ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன். பிரச்சனை நாளைக்கு வருவேன்னு பயந்துக்கிட்டு தாம்மா அப்படி சொன்னேன். மற்றபடி நீ வீட்டுக்கெல்லாம் போவேணா, இங்கே இருமா. என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. ஆனால் எங்களை போகணும் மட்டும் சொல்லிடாதம்மா. உங்களை போன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் என்னத்தையா வாழ போகிறேன்? என்னத்தை வாரி கட்டிட்டு போக போகிறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் பாப்பாவை நினச்சி தான் கவலையாக இருக்குது. அம்மா, அப்படி நினைக்காதீங்கம்மா. எனக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை. அவள் இனிமேல் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான்ம்மா. நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி சொல்கிறாலே போக போக ஏதாவது பண்ணுவான்னு நினைக்காதீங்கம்மா. எனக்கு ஊரே சொத்து மாதிரி அவ்வளோ இடம் அவ்வளோ பணம் இருக்குமா. ஆனால் எனக்கு சித்தப்பா சித்தின்னு இருக்கவங்க என் வீட்டில் தங்கிக்கிட்டு அந்த சொத்தெல்லாம் அபகரிக்க பார்க்குறாங்கம்மா. அதனால தான்மா நான் இவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் கேட்கும்போது ஒத்துக்கிட்டேன். என்னம்மா சொல்கிற?
சித்தி சித்தப்பா பணத்துக்கு இருக்கிறாங்களா? நம்ப முடியலையே. நீங்கள் நேரில் வந்தால் பார்த்துக்குவீங்கம்மா. சரி வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. அண்ணா, அண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்காங்க தெரியுமா? நான் போயிட்டு நாளைக்கு ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எங்கள் அண்ணி மாதிரி அழகாக யாருமே இல்லைன்ட்டு. அண்ணி உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி. இனிமேல் எங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க? இனிமேல் உங்கள் வீட்டில் தாம்மா இருப்பேன். இனிமேல் உன் கூடயே தான் இருப்பேன். ஹாப்பி அண்ணி. ஏயா நீ இன்னும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சண்டை வந்தாலும் பொம்பளை பிள்ளை நினச்சி தான் கவலைப்பட்டேன். அதுவும் பொம்பளை பிள்ளை தானே, என் பிள்ளை மாதிரி. நீ எதுவும் வருத்தப்படாத சாமி. அம்மா என்ன 2 அடியாவது அடிச்சிருமா, கோவப்படுமா, கோவப்படாமல் இருக்காதம்மா. வருத்தப்படுறியாம்மா மனசில், எனக்கு ஆதங்கமாக இருக்குமா, ப்ளீஸ்மா. கோவம் தான் அடிச்சிருமா, தப்பு பண்ணிட்டேம்மா, சாரிம்மா. விடியா, என்னைக்காவது ஒரு நாள் மருமகளை தேடி அலைய தான் போகிறேன். நீ ஏன் கூட்டிகிட்டு வந்துட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க உள்ளே வந்து உட்காருங்க.